ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்துருப்பீங்க, கம்ருதீன் ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்கான் பார்வதிக்கு எதிராகவே. ஆனால் அப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கம்ருதீன் கேம் தான் விளையாடுறான், உண்மையாக லவ் பண்ணலன்னு. அதை நம்பி இந்த பொண்ணு பார்வதி வேலைலாம் செய்கிறதே இல்லை, பட் இவங்க கூட லவ் பண்ணுறது மட்டும் உண்மையாக லவ் பண்ணுறா. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்திருக்கும் போது அவங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பா. அம்மா லவ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா உனக்குன்ற மாதிரி. ஸோ அதிலே தெரியுது. பட் ஆனால் கம்ருதீன் அவங்க அக்கா அவங்க ஃப்ரெண்டு வரும்போது கூட பெருசாக சொல்லலை, லவ் பண்ணுறலாம் சொல்லலை, சிரிச்சிட்டே மழுப்பிட்டு தான் இருந்ததை தவிர அவன் வெளிப்படையாக இது வரைக்கும் சொல்லவே இல்லை லவ் பண்ணுறலாம். பட் பார்வதி அவங்க அம்மாக்கிட்டே டைரெக்டாக சொல்லிட்டாங்க. பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் தான் எப்பவுமே வேணாம் இது வேணாம் முடிச்சிக்கலான்றான். இன்றைக்கி விஜய் சேதுபதிட்ட ஒரு அலிகேஷனாக வச்சுட்டான். ஏன்னா அவங்களால தான் இதுவாச்சுன்னு சொல்லிட்டு இவனவோ ரொம்ப ஜென்யூன் மாதிரி இவனா விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஆனால் இது நல்ல ஒரு கேமே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் பார்வதி இப்போ கூட திருந்த மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் மறுபடியும் அவனை தேடி தேடி தான் போய்ங்கிறா. இது அவன் எப்போவுமே அவன் கூட இருக்க முடியாது. அவனோட கேரக்டருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். ஸோ பார்வதி இப்போ திருந்திட்டு இருக்கிற 2 வாரம் ஒழுங்காக கேம் விளையாட்டு வந்தால் அவரோட லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை அவன் தான் முக்கியம்னு சொன்னா அடுத்த வாரமும் பெட்டி கட்டினு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். இதுக்கப்புறம் யாருமே நம்ப மாட்டாங்க 2 பேரையுமே. ஸோ இது அவங்க மரியாதையை அவங்களே கெடுத்துட்டாங்கன்னு தான். 2 பேருமே இதில் பங்கு இருக்குது. ஸோ 2 பேரும் மரியாதையை அவங்களே கெடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு விஜய் சேதுபதி முன்னாடி இவ்வளோ ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் மக்களே அடுத்து என்ன நடக்குதுன்னு. அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். நன்றி.